வாங்க நல்லா டேஸ்டியான ஒன் பாட் சாம்பார் ரைஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி டக்குன்னு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1.5 கப்பு ரைஸ் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைஸும் பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு தடவை கரண்டியில் மேஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில், இது உருளைக்கிழங்கு செஞ்ச கடாய், அதனால் அந்த மாதிரி இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை காய வச்சுடுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் கலர் மாறின பிறகு சின்ன வெங்காயம் இந்த ரைஸோட ஃப்ளேவரை ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு 8 பூண்டை உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 3 ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா சாஃப்டாக மெஷியாக குக் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உப்பு போடுற கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு போடுங்க. திருப்பி தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். 100 150 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேகணும். நம்ம பண்ணுற இந்த குழம்பு பேஸ்ட்டும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். நல்லா குக்காகி கிரேவி திக்காகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ண சாம்பார் கிரேவியை குக் பண்ணியிருக்க ரைஸ் தாலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும். ஃபுல் ரைஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு டைம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி பத்தாது. நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். உப்பு காரம் செக் பண்ண உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரைஸ் அளவுக்கு ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கும், ஆனாலும் புளி சேர்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்த புளி கரைச்சலை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா தளர்வாக இந்த மாதிரி இருக்கணும். ஹாட் பாக்ஸில் சூடாக போட்டு மூடிட்டிங்கன்னா அதே மாதிரியே ரீட்டைன் ஆகும். வெளியில் வச்சிங்கன்னா கட்டி கட்டிடும். ஃபைனலாக 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கும் போதே இந்த மழை காலத்துக்கு நெய் நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதோட அது ஒரு குட் ஃபேட்டும் கூட. இந்த ரைஸை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், டக்குன்னு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் அவ்வளோ ஃப்ளேவர்ஸை கொடுக்கும். கிட்டத்தட்ட 80% பிஸ்மில்லாபாத்தோட டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்குது. காலையில் டக்குன்னு பண்ணிடலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த ஒன் பாட் சாம்பார் ரைஸ்க்கு சிம்பிளாக ஒரு ஊறுகாவும் சிப்ஸும் இருந்தாவே நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு பொரியல் எக்ஸ்ட்ரா செஞ்சேன். இது மாதிரி ஈஸி ஹெல்த்தி ஒன் பாட் ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.